ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே f(x) கொடுத்துருக்காங்க. என்ற சார்பின் மீப்பெரு சார்பகத்தை காண்க. இப்போ இதோட மீப்பெரு சார்பகத்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் முதல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். மேலே என்னது இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - x². எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இதை 0க்கு கூட சமப்படுத்தணும். இனி இதை வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்கும்னா 4 - x² மட்டும் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடியது மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி -x² எங்கே வச்சுக்கலாம்? +4 அங்கே போச்சுன்னா -4. அப்புறம் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்த நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 4 இருக்குது. 4 2 × 2ன்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 2 இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது +or- இப்படி எழுதிக்கிட்டு தான் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதையும் சால்வ் பண்ணலாம். கீழே என்னது இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - 9. இதே 0க்கு கூட சமப்படுத்துங்க. வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி x² - 9 மட்டும் இருக்கும். இந்த சைடு 0. இனி x² இங்கே வச்சுக்கலாம். -9 அங்கே போச்சுன்னா +9. அடுத்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 9 3 × 3ன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். வெளியே எடுக்கும்போது +or- தான் எழுதிக்கணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை நம்ம எண்கோட்டில் குறிக்கலாம். இந்த சைடு -∞ வரும், அந்த சைடு +∞. இப்போ +2 -2. முதல் +2 இங்கே எழுதிக்கிறேன், -2 இங்கே எழுதிக்கிறேன். நடுவில் 0 வரும், அந்த 0வை இங்கே எழுதிக்காண்டாம். அடுத்த +3 -3. இந்த சைடு +3, இந்த சைடு -3. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா -∞க்கும் -3க்கும் இடையில ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்க போகிறேன். எழுதிக்கலாம் -∞, -3. இதுக்கு இடையில நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எதை எடுக்க போகிறேன்னா -4ன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய f(x) எடுத்து எழுதிக்கிறேன். f(x) = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - x² டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - 9. இப்போ எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கிறேன் f(x) பதில் -4. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிடணும். 4 இருக்குது. அப்புறம் எக்ஸுக்கு பதில் -4, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -4 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் -9. இதை இனி சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 4 ஸ்கொயரோட மதிப்பு 16 டிவைடட் பை இங்கே அதே மாதிரி -4 ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 16. இங்கே -9 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால கழிக்கணும். 16லேருந்து 4 கழிச்சா 12. கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 16, அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே அதே மாதிரி 16லேருந்து 9 கழிச்சா 7. இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி மைனஸ் இருந்துன்னா இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அதாவது என்னென்னா -∞க்கும் -3க்கும் இடையில இருக்கக்கூடிய மெய் எண்கள் நமக்கு தேவையான சார்பகமாக இருக்காது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்திருக்கு. அதனால் அடுத்த -3க்கும் -2க்கும் இடையில எடுத்துக்கலாம். இங்கே எழுதிக்கிறேன் -3, -2. இதுக்கு இடையில என்ன எடுத்துக்கலாம்னா நான் -2.5ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகே, இப்போ f(x) பதில் -2.5 பிரதியிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - x பதில் -2.5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x பதில் -2.5 ஹோல் ஸ்கொயர் அடுத்த -9. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படியே வரும், மைனஸும் அப்படியே வந்துடும். இனி இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். 2.5 ஸ்கொயரோட மதிப்பு 6.25. இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2.5 ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு 6.25. அடுத்த -9. இப்போ கழிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கழிக்கணும். 6.25லேருந்து 4 கழிச்சா 2.25ன்னு கிடைக்கும். பெரிய எண் இது, அதோட குறியீடு மைனஸ். அதே மாதிரி இங்கேயும் கழிச்சிருங்க. இங்கே கழிச்சா என்ன கிடைக்கும்னா 2.75ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2லேயுமே மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தனால இது மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இதுக்கு பிறகு -2க்கும் +2க்கும் இடையில உள்ள எண்களை எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் -2, +2. இதுக்கு இடையில 0 இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 0வே எடுத்துக்கலாம். இனி எக்ஸுக்கு பதில் 0. அப்போ = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 அடுத்த ஸ்கொயர் -9. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 0 ஸ்கொயர்னால் அதோட மதிப்பு 0. 0ன்னு அதை பார்க்க தேவையே கிடையாது. 4 இருக்குது. அந்த 4 மட்டும் எழுதிருங்க டிவைடட் பை
இனி அடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 0 ஸ்கொயர். அப்போ இதை மறைச்சிக்கிட்டு பாக்கி என்னது இருக்குது? -9. இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது. அப்போ இதுவும் என்னது? மெய் அல்ல அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இனி அப்புறவு +2க்கும் -3க்கும் இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +2, 3. இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +2.5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f(x)க்கு பதில் +2.5. இதுக்கு முன்னாடி -2.5 பிரதிட்டு இருக்கோம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இதை இங்கே பிரதியிடும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதுதான் கிடைக்கும். இங்கே ரெண்டுலேயே மைனஸ் இருக்கனால இது என்னது? மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே இங்கே எடுத்து எழுதிருங்க, மெய் அல்ல. அதுக்கு பிறகு +3க்கும் +∞. இதுக்கு இடையில எடுத்துக்கலாம். எழுதிக்கிறேன் +3, இதுக்கு இடையில எதை எடுத்துக்கலாம்? +4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இனி f(x)க்கு பதில் +4. இதுக்கு முன்னாடி -4 பிரதிட்டு இருக்கோம். சரிங்களா? மைனஸ் இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இங்கே நம்மளுக்கு +4 தான் இருக்குது. அப்போ இதே மதிப்பு தான் கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மெய் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதே எடுத்து எழுதிக்கலாம், மெய் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே மெய் அல்லன்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிருங்க, therefore -∞, -3. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். -3, -2, -2, +2, +3, +3, ஆகியவற்றில் f(x) ஆனது மெய் அல்ல. எல்லாமே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மெய் அல்ல அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. அதனால therefore மீப்பெரு சார்பகம், நம்மளுக்கு கொஸ்டினில் மீப்பெரு சார்பகம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே மெய் அல்ல. அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே எழுதக்கூடாது, வெறும் ப்ராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. அல்லது இப்படி எழுதிருங்க. இது வந்து வெற்றுக்கணம். உங்கள் புக்கில் இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.